இந்த சங்கீதத்தின்படி கர்த்தர் நம்முடைய நாட்களை மகிழ்ச்சியாக சந்தோஷமாய் மாற்றும்படியாக என்னுடைய சன்னிதானத்தில் கேட்போம். இந்த நாட்கள் சந்தோஷமா இல்லாததுக்கு போனதுக்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய அக்கிரமங்களும் அந்தரங்க பாவங்களுமே காணப்பட்டதாக இருப்பார். இந்த வேளையிலே நம்முடைய சன்னிதானத்தில் ஜெபித்து என்னுடைய வார்த்தை நேராய் கடந்து செல்லும் கண்களை மூடி செய்து கொள்வார். என் கண்மலையும் என் மீன்பருமாக என் கதாவை என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உடைய சன்னிதானத்திலே பிரதியாயிருக்க கர்த்தரை உதவி செய்வீராக. உடைய பிரசனம் எங்களை வழிநடத்தட்டும். உடைய கிருபை என்னுடைய ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய மகிமையுள்ள கரம் எப்பொழுதும் எங்கள் மேல் இருந்து ஆண்டவரே எங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடி நாளை மக்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவ கிருபை கொண்டு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்திற்கு. ஆமென் ஆமென் ஆமென். வாசிப்போம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். கடந்த மாதத்துல நாம் இதை தியானிக்க முடியவில்லை. கடந்த மாதம் முழுவதும் ஊழியத்தின் நிமித்தமாக பல இடங்களில் போய் வேண்டிய ஒரு சூழ்நிலை கடந்து வந்து விட்டது. அதனால ஐ திங்க் 5 சண்டையுமே இங்கே இல்லை. என்னால் இருக்க முடியல. ஊழியத்தின் நிமித்தமாக வெளியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, கட்டாய சூழ்நிலை நிமித்தமாக கடந்து சென்று விட்டேன். ஸோ இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோட இருக்க கர்த்தர் கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னோடனே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்பதை குறித்து 4 காரியங்களை நாம் கடந்த மாதங்களிலே நாம் என்ன செய்ய தியானிக்க கர்த்தர் உதவி செய்யும். சோ இந்த நாளில அடுத்த ஒரு வரியை நாம் பார்க்கிறோம். அவர் உன்னை விட்டு விலகுவது, அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை. மோசே யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது யோசுவாவுடைய வாழ்க்கை மோசேக்கு முன்பதாக வந்து என்ன செய்யப்படுது நிற்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகிறது. அது சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலுமே, அந்த வசனத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஒரு ஒப்பற்ற வார்த்தைகளாக என்ன செய்யப்படுது. ஆனா இந்த இடத்திலே சொல்லும் போது அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. நாம் ஏற்கனவே ஒரு வசனத்தை நாம் பார்த்தோம். 2 நாளாகமத்துல 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஆசாவுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நாம் பார்த்தோம். அவர் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டே ஆகில் அவரும் உங்களை என்ன செய்து விடுவாரா, விட்டு விடுவார். அப்போ ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு என்ன செய்யப்பட வேண்டும், அவரை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். மோசே ஆசரிப்பு கூடாரத்திலே போய் தேவன் பேசக்கூடிய அந்த வார்த்தையை அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தேவன் அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மோசையோடு தேவனுடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நூனின் குமாரனாகிய யோசுவா ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். தேவன் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தையை என்ன செய்தான், இவன் ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறான் யோசுவா. அதற்கடுத்து மோசே அந்த கூடாரத்தை விட்டு அவன் என்ன செய்தான், போய்விட்டான். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போய்விட்டான். ஆனால் நூனின் குமாரனாகிய யோசுவாவோ அந்த இடத்தை விட்டு அவன் என்ன செய்யவில்லை, போகவே. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி விட்டான். இதோடு மோசேயினுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனால் நூனின் குமாரனாகிய அவனுடைய பணிவிடைக்காரனாகிய யோசுவா அவனுடைய பணிவிடைக்காரனாகிய
வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஏன் காரணம் என்ன? அவன் தேவனை விட்டு பிரிந்து போவதற்கு கொஞ்சம் கூட இமி கூட அவனுக்கு பிரியவில்லை. தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று தன் வாலிப நாட்களையே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன். தேவ சத்தத்தை மாத்திரம் நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த கூடாரத்துக்கு உள்ளே போகவில்லை. அந்த கூடாரத்தின் வெளியே இருந்து அந்த கர்த்தர் சத்தத்தை எப்படியாவது கேட்க வேண்டும், அவரை விட்டு விலந்து போகக்கூடாது என்று உறுதியாக அந்த இடத்தை விட்டு மோசே போய்விட்டான் பாளையத்திற்கு, கூடாரத்தை விட்டு. ஆனால் யோசுவா அந்த இடத்திற்கு போகல. இது யாருக்கு தெரியும்? மோசேக்கு நன்றாய் தெரியும். அதனாலதான் மோசே சொல்கிறார், உன் வாலிப நாட்கள் எனக்கு நன்றாய் தெரியும். ஏன்? நீ கர்த்தரை விட்டு விலகாமல் வாழ்ந்த வாழ்க்கை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய வாஞ்சை, அதை நான் செஞ்சு பார்த்திருக்கிறேன் ஒரு வாலிப நாட்கள். இப்பொழுது அதை பார்த்து 40 வருஷங்கள் கழித்து மோசே யோசுவாவை பார்த்து சொல்கிறார். இது எப்போ பார்க்கிறான்? ஏறத்தாழ 40 வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆனா 40 வருஷமும் யோசுவாவுடைய வாழ்க்கை கர்த்தரை விட்டு பின்வாங்காத வாழ்க்கை. என்னாகும் 13ஆம் அதிகாரத்துல மோசே 12 தலைவர்களை தெரிந்தெடுத்து காதேஸ் பர்னேயாவிலே இருந்து கானானுக்கு அனுப்புகிறார். அதிலே இந்த 2 தலைவர்களும் கூட யோசுவாவும் காலேப். அந்த 2 பேரும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். கர்த்தரை விட்டு விலகலே. யார் ஒருவர் கர்த்தரை விட்டு விலகாமல் வாழுகிற அந்த வாழ்க்கை இருக்கிறதோ அவனை விட்டு கர்த்தர் ஒரு நாள் விட்டு விலக மாட்டார். யோசுவாவுக்கு விலகல. எவ்வளவு கான்பிடண்டா சொல்றாருல அந்த வாக்குத்தத்த வார்த்தையில. அது 6வது வசனத்திலையும் அதைத்தான் சொல்லி வைத்திருக்கிறார். 31:6 உபாகமம் 31:6 நீங்கள் பலப்பட்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் பலப்பட்டு திடமனதாயிருங்கள். பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். உன்னோடு கூட வருகிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் உன்னை என்ன செய்ய மாட்டாரு? விலக மாட்டார். நீ கவலைப்படாத. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதேதான் சொல்லுகிறார். ஆனா தனிப்பட்ட வார்த்தையிலே 8வது வசனத்திலே சொல்லும் பொழுது யோசுவாவுக்கு சொல்லுகிறார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார். காரணம் என்னவென்றால், நீ ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்லை, நீ ஆண்டவரை விட்டு விலகவே இல்லை. ஏனென்றால் நீ வாலிப நாட்களில் இருந்து 40 வருஷமாய் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன், 40 வருஷமாய் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினதையும் நீ தேவனுடைய சத்தத்தை கேட்பதை விட்டு விலகாமல் நின்றதையும் நான் செய்து பார்த்திருக்கிறேன். கர்த்தரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை யோசுவா. அதனாலதான் அந்த வார்த்தையை அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மோசே யோசுவாவை பார்த்து சொன்னார். 1 நாளாகமத்துல தாவீது தன்னுடைய மகனாய் இருக்கக்கூடிய சாலமோனை பார்த்து சொல்லுவார். 1 நாளாகமத்துல 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் செய்வி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நீ அவரை விட்டுட்ட. ஆசாவுக்கு சொன்ன வார்த்தை தான். ஆசாவுக்கு சொன்ன வார்த்தை தாவீது அதற்கு முன்பதாகவே என்ன செஞ்சிட்டாரு? சாலமோனுக்கு சொல்லிட்டார். ஆசாவுக்கு லேட்டா தான் வார்த்தை வந்துச்சு. ஆனா அதற்கு முன்பதாகவே தாவீது சொல்லிட்டான், நீ ஆண்டவரை விட்டின்னு சொன்னா ஆண்டவர் உன்னை நிரந்தரமாய் அவர் உன்னை விட்டு விடுவார். ஆனா
அவரை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது, நாம் அவரை விடாமல் நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது, அவர் நம்மை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். ஏனென்றால் யாக்கோபு 4:8 வாசிக்கும் பொழுது, நீங்கள் அவரிடத்தில் சேர்ந்தால் அவர் உங்களிடத்தில் சேர்வார். யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன செய்வார்? சேருவார். நீங்கள் தேவனிடத்தில் சேர்ந்தால் அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்கள் அவரிடத்தில் சேரவில்லை என்றால் அவர் உங்களிடத்தில் என்ன செய்ய மாட்டார்? சேர மாட்டார். ஒரு நண்பனை போல ஒரு நல்ல நண்பனா உருவாக்கணும் அப்படின்னா அவனோட சேர்ந்தா தான் நல்ல நண்பனா ஆக முடியும். சேரலைன்னா அவனோட என்ன செய்ய முடியாது, கடைசி வரை ஒரு நண்பனாகவே ஆக முடியாது. அதே போலதான் அவரிடத்தில் சேர்ந்தால் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்வார்? சேர்கிறவராய். ஆனா அவரை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது பரிதவிக்கப்பட்டவர்கள். எபிரேயர்ல சொல்லுவாரு 12:25 எபிரேயர் 12:25 பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடாமல் கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? ஒரு எச்சரிக்கையாகவே எபிரேயர் சொல்லுகிறார். எபிரேயர் புஸ்தகத்துல இங்கே அநேக 5 எச்சரிக்கைகளை பற்றி பேசுவார். ஆனா அது ஒரு எச்சரிக்கை. இது 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவரை விட்டு விலகிட்டீங்கன்னு சொன்னா அவர் உங்களை விட்டு விலகி, ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். யோசுவாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே யோசுவாவுடைய வாழ்க்கை தான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதை மோசே நன்கு அறிந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கர்த்தரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நம்மை விட்டு விலகவே நம்மளோடு கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கை மிக மிக முக்கியம். அந்த வாழ்க்கையை வைத்துக் கொண்டுதான் ஆண்டவர் நம்முடைய அனுபவங்களை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கர்த்தருடைய சன்னிதானத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே உம்மை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். உம்மை விட்டு ஒரு நாள் ஒரு பொழுதும் நான் என்ன செய்யக்கூடாது, விலை. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்க வேண்டும். சங்கீதம் 16:8 வாசிக்கிறோம், அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்து அவரை நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேன். அவர் நான் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிறேன். அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே உம்மை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். உம்மை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, தேவ பிரசனத்தை விட்டு, தேவ சத்தத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை அந்த வாலிபனா இருக்கக்கூடிய அந்த யோசுவாவுக்கு காணப்பட்டது. அந்த நாளிலே இருந்து அதற்கடுத்து 40 வருஷமும் பார்க்கிறோம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. அவரோடு கூட கடந்து சென்ற சகோதரர்கள் எல்லாரும் பின்வாங்கி போய்விட்டார்கள். ஆனா அவனோடு கூட கொண்ட காலேபும் அவனும் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். கர்த்தரை விட்டு விலக, அவன் இருதயம் விலகல, கர்த்தர் மேலேயே உறுதியாய் நின்றார்கள். அதனால ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், கர்த்தர் உன்னை விட்டு விலக. இது யோசுவாவுடைய வாழ்க்கை. இரண்டாவது, மோசே யோசுவாவை சொன்ன வார்த்தை தான் முதலாவது. இரண்டாவது, தேவன் யோசுவாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. அதே வார்த்தைய
தேவன் சொல்றார். யோசுவா 1:5 யோசுவா 1:5 சொல்லுகிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. முதலாவது யோசுவாவுடைய வாழ்க்கை, இரண்டாவது யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த வாக்கு. That's a promise from God. ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலகவே மாட்டேன். ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன செய்யறாரு நமக்கு 31:8 உபாகமத்திலே வாசிக்கும் பொழுது, அது மோசே அவனை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமான வார்த்தை அது. ஆனால் இது ஆசீர்வாதமான வார்த்தை அல்ல, இது வாக்குத்தத்தத்தின் வார்த்தை. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாருண்டா அவர் வாக்கு மாறார். ஏனென்றால் ஆண்டவர் யோசுவாவுக்கு அவர் கட்டளையாக மாத்திரம் கொடுக்கவில்லை, ஒரு வாக்கு தத்தமாக கர்த்தர் அவருக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் தேவன் பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தை நமக்கு கடந்து வரும். ஆனால் அதே வார்த்தையை ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய உறுதி செய்து அது ஆண்டவருடைய வார்த்தையாக என்ன செய்ய மாட்டேன். ஒருவேளை தேவ ஜனம், தேவ பிள்ளைகள் நம்மளை பார்த்து சொல்லும் பொழுது, கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார் என்று சொல்லும் பொழுது சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார் சொன்னா அது மகிழ்ச்சி அல்ல, அது பரம ஆனந்தம். அது பரம ஆனந்தமாக இருக்கும், மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவங்க இருக்கும். என கர்த்தர் சொல்லிவிட்டார். உபாகமம் 31ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். 31:23. நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோட இருப்பேன் என்று கட்டளையிட்டார். சோ இது என்னது அப்படின்னு சொன்னா, இது ப்ராபசி. மோசே ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசன வார்த்தை அவனுக்குள் கடந்து வருகிறது. முதலாவது ஆசீர்வாதமான வார்த்தையாய் இருந்தது, இரண்டாவது வாக்குத்தத்த வார்த்தையாய் இருந்தது, மூன்றாவது தீர்க்கதரிசன வார்த்தையாய் இருந்துச்சு. உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுவது தேவன் யாருக்கு வெளிப்படுத்துற இந்த வார்த்தையை மோசேக்கு வெளிப்படுத்தி, அந்த தீர்க்கதரிசியாய் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவரை போல இஸ்ரவேலிலே இருந்ததில்லை, மேன்மையான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை தீர்க்கதரிசியிலிருந்து புறப்பட்டு யோசுவாவுக்கு வருகிறது. கர்த்தர் உன்னை விட்டு விலகு. அங்க என்ன சொல்லப்படுகிறது? என்றேன் இருக்கிறதா, கர்த்தர் சொன்னான் இருக்கிறதா? 31:8 என்றால் அப்படின்னு இருக்கு. அது யார் சொன்னது? மோசே சொன்னது. ஆனா 23வது வசனத்துல எப்படி இருக்கிறது? கட்டளை இட்டாரா? அப்ப யார் சொன்னா? தேவன். அதுதான் மேன்மையான ஒரு காரியம். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு, கர்த்தருடைய பிள்ளை சொல்லுகிற வார்த்தைக்கு வித்தியாசம் உண்டு. அந்த வார்த்தை கட்டளையாக கொடுக்க முடியாது யோசுவாவுக்கு, ஏனென்றால் அவனை ஆசீர்வாதமாகத்தான் கொடுக்க முடியும். ஆனால் இங்கே கர்த்தருடைய கட்டளையை கர்த்தரே என்ன செய்தார்? கொடுக்கிறார், தீர்க்கதரிசனம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? prophecy became a promise. தீர்க்கதரிசன வார்த்தை தான் அவனுக்கு அது வாக்குத்தத்தமாய் வந்த தீர்க்கதரிசனமாய் வந்த வார்த்தை அவனுக்கு எல்லாம் வந்துருச்சு, வாக்குத்தத்தமாய் வந்து விட்டது. அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அந்த தீர்க்கதரிசன வார்த்தை வாக்குத்தத்தமாய் வந்து விட்டது என்றால் அந்த வார்த்தை கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார். தீர்க்கதரிசனமா சொன்ன வார்த்தை அது நினைச்சது வாக்குத்தத்தமாய் மாறிவிட்டது. அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நிறைவேற்றுவார், வாக்குத்தத்தையும் நிறைவேற்றி விடுவார். ஏனெனில் தேவன் வாக்கு மாறாதவர்.
அவர் சொல்ல நடக்காமல் இருக்கார். மனுஷர்கள் மாறலாம், ஆனால் என் தேவன் வாக்கு மாறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு தேவன். தீர்க்க தரிசனமாக வார்த்தை பெறப்பட்டு வரலாம், ஆனால் அந்த வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தத்த வார்த்தையாக கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலகவே மாட்டார். யோசுவாவுடைய வாழ்க்கையும் சரி, யோசுவாவுடைய வாழ்க்கையில் வந்த வாக்குத்தத்தமும் சரி, உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஆனால் இன்னொரு காரியம் இருக்கிறது, மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம், ஒரு மேன்மையான ஒரு காரியம், அது அத்தியாவசியமான ஒரு காரியம். யோசுவாவை விட்டு விலகாதவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு காரியத்தை புதிய ஏற்பட்டதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு வேலை கஷ்டமா இருக்கலாம், தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா வார்த்தை எப்படித்தான் இருக்கு, வார்த்தை எப்படித்தான் இருக்கு. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்கே சபைக்கு இந்த வார்த்தை எப்படி கடந்து வருகிறது என்றால், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறதை போதும் என்று எண்ணுங்கள். போதும் என்று அப்ப ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? உங்களை கைவிட, உங்களை விட்டு விலக. நம்மை விட்டு கர்த்தர் விலக மாட்டார் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் பண ஆசை இல்லாதவர்களாக. ஏன்னா நமக்கு பவுல் நிறைய காரியத்தை சொல்லி வச்சிருக்காரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 1 தீமோத்தேயு 6:17 பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன இருக்கிறது? வேறாய் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? 6வது வசனம் என்ன சொல்லுது? போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்ததாய். 4:8 என்ன சொல்றாரு? தேவ பக்தி தான் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது, ஆனா தேவ பக்தி தான் இந்த ஜீவனுக்கும் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போற ஜீவனுக்கும் எனவே வாக்குத்தத்தம் உள்ளதாய். அதுதான் நமக்கு பிரயோஜனம். அப்ப நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மை விட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யும்? லிட்டரலா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், ஆனா அது தவறா போயிருமோ என்று யோசிச்சு அதை விட்டுட்டேன். ஏன் அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு சமுதாயத்துல ஒரு தலைவராய் வந்த பிறகு என்ன செய்வார்கள்? 5 வருஷம் இல்ல 4 வருஷம் ஒரு தலைவர் பொசிஷன்லயோ வந்துட்டீங்க. வந்த பிறகு என்ன செய்வோம்? நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் வரப்போகிற தலைமுறைக்கும் 3-4 தலைமுறைக்கு வேண்டிய எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம்? சுருட்டிடுவோம். பத்திரம் ஏன்னா பண ஆசை சுருட்டி என்ன செஞ்சது வச்சு. ஆனா இவன் தலைவனான பிறகு, யோசுவா தலைவனான பிறகு அப்படி ஆசை அவனுக்கு இருந்ததே இல்லை. ஆனா ஆகானுக்கு இருந்தது, அவனோடு கூட இருந்த ஆகானுக்கு இருந்தது. அதனாலதான் அவன் அழிஞ்சு போயிட்டான். பாபிலோனுடைய சால்வை எடுத்தான், அங்க கூடிய வெள்ளிகளை எடுத்தான், தங்கத்தை எடுத்து தன்னுடைய கூடாரத்தில் போய் புதைத்து வைத்தான். கடைசியில கர்த்தருடைய வாதை அவன் மேல் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அவனை என்ன செய்தார்கள்? கல்லறிந்து கொண்டு அவனை ஒரு குவியலாக குவித்து விட்டார்கள். அது நமக்கு யோசுவா நமக்கு தெரியும் 7ஆம் அதிகாரத்துல
யோசுவா 7ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல வாசித்தீங்கன்னு சொன்னா அங்கே ஆகானுடைய நிலையை குறித்து பார்க்க முடியும். ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்? பண ஆசை இல்லாதவனா, பொருளாசை இல்லாதவனாக அவன் காணப்பட்டான். ஒரு அது உலக ரீதியாக நான் சொல்லுகிறேன். உலக ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு பொசிஷன்ல வந்துச்சு, ஒரு தலைவர்களாய் வந்த பிறகு, ஒரு பதவிக்கு வந்த பிறகு, ஒரு உயர்வுக்கு வந்த உடனேயே என்னதான் பண்றோம்? சேஃப்டி பண்றோம். நம்முடைய ஜெனரேஷனுக்கு வேண்டிய சேஃப்டி பண்றோம். 4 தலைமுறை நல்லா இருக்கணும். அடுத்தவன் சொத்தை அடிச்சு, அடுத்தவன் பைசாவை அடிச்சு, அதல்ல. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மேன்மை என்ன தெரியுமா? போதும் என்ற மனதுடனே கூடிய காரியம் தானே. அதுதான் அத்தியாவசியமான ஒரு காரியம். நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து லூக்கால சொல்லுவார் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல. லூக்கா 12:8 வாசி. 12:15. 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அது அவனுக்கு என்ன இல்ல? ஜீவனே இல்ல. எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் அது ஜீவன் அல்ல. கிறிஸ்துதான் ஜீவன். கிறிஸ்துதான் ஜீவன். அவர்தான் ஜீவன். பொருள் அல்ல, ஆஸ்தி அல்ல, அந்தஸ்து அல்ல, பொருளாசை அல்ல, பண ஆசை அல்ல. 8:14 சொல்றார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே விதையை குறித்து சொல்லுவார். தேவனுடைய வசனம் விதைக்கப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை சொல்லுவார். ஆனா அது இந்த பொருளாசையினாலே என்ன செய்யுது? ஜீவன் இல்லாமல் போய். வாசிங்க லூக்கா 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்பவர்களாயிருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். பலன் இல்லாமல் போய், ஜீவன் இல்லாமல் போயிறாங்க. சிற்றின்பங்கள், பொருளாசைகள். ஏன்னா நம்ம வேதத்துல பார்க்கிற பொருளாசை அப்படிங்கிறது என்னது? விக்கிரக ஆராதனைக்கு இணையாகத்தான் பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 5:5 சொல்லும் பொழுது பொருளாசைக்காரனாகிய விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறார். பொருளாசைக்காரனாகிய விக்கிரக ஆராதனை. சோ பொருளாசையே, பண ஆசை எதற்கு சொல்றது? விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து வாழ நாம் கற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லை என்றால் பொருளாசை, இந்த பண ஆசை நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம தேவ பிள்ளைகள் இல்லையா, சாபத்தின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. பேதுரு சொல்லும் பொழுது 2 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு சாபத்தின் பிள்ளைகள் அப்படி. வாசிங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல. விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோடு இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள். அது பொருளாசை உடையவர்களாக, பணாசை உடையவர்களாக இருக்கிறவர்கள் யாரா? சாபத்தின் பிள்ளைகள் அப்படின்னு பேர் சொல்லுவோம். நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள், நம் தேவ பிள்ளைகள், தேவ ஜனம். அப்ப தேவ பிள்ளைகளா இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை போதும் என்று நாம் என்ன செய்யப்பட வேண்டும் என்னும் பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். விலகாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் நம்மளோடு என்ன செய்யப்படுவார். ஆனா ஒரே ஒரு ஜெபம் மாத்திரம் எப்பொழுதும் நம்மிடத்துல ஜெபிக்கிற காரணம். 119ஆம் சங்கீதத்துல 36வது வசனம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 119 36வது வசனம். என் இருதயம் பொருளாசையை சாராமல், என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். உமது சாட்சிகளை என்ன செய்யும்? சாரும்படி. உங்களுடைய சாட்சிகளை படி நாங்கள் வாழ எங்களுக்கு செய். நீ காட்டுகிற வாழ்க்கையின்படி வாழ எங்களுக்கு செய். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நாளும் எங்களுக்கு இடம் வரக்கூடாது பொருளாசை, பண ஆசை. எல்லாத்தையுமே
பணம் தேவை, அதற்காகத்தான் உழைக்கிறோம், அதற்காகத்தான் ஓடுகிறோம், அதற்காகத்தான் பிரயாசப்படுகிறோம். காலையில எழுந்து சாயங்காலம் வரை நம்ம ஓடுகிற ஓட்டம் எதற்காக? அதற்காகத்தான் ஓடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கை பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அவரோடு வேதனையை கூட்டார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார். உண்மை இல்லை என்று சொல்லவில்லை. ஆண்டவர் பரிபூர்ணான். ஆண்டவர் ஆசீர்வதி. கடந்த நாட்களை சொன்னது போல ஈசாக்கை பார்த்து அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாராமே. கடைசி வார்த்தை அதுதான் சொல்லப்படுகிறது. ஆதியாகமத்துல 26ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே கடைசி வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்படித்தான் நம்மளை பார்த்து சொல்லணும் சார். நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு கர்த்தர் சொல்ற. மற்றவர்கள் பார்த்து சொல்லணும். ஏன்னா கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் காண வேண்டும். ஏன்னா அதுக்கு முந்தின அவசரத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை முக்கியம். யோசுவாவுடைய வாழ்க்கை ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை. ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத வாழ்க்கை? ஆசரிப்பு கூடாரத்துல யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் சித்தம் அங்கேதான் வெளிப்படும். தேவ சத்தம் அங்கேதான் வெளிப்படும். கர்த்தருடைய பிரசனம் அங்கேதான் வெளிப்படும். கர்த்தருடைய வழிநடத்தல் அங்கேதான் வெளிப்படும். அதனாலதான் அந்த இடத்தை விட்டு விலகாமல், தேவனை விட்டு, தேவ பிரசனத்தை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவனுடைய அனுகிரகத்தை விட்டு, தேவ பிரசனத்தை விட்டு விலகாமல் இருந்தால் அவர் உன்னை விட்டு ஒரு நாளும் ஒரு பொழுதும். ஆனால் அதே போல அந்த வார்த்தை நமக்கு தீர்க்க தரிசனமாக மாறி, அந்த தீர்க்க தரிசன ஒரு வார்த்தை வாக்கு தத்தமாய் அமையும் பொழுது அந்த வாக்கு தத்த வார்த்தை நிறைவேறாமல் ஒரு நாளும் நம்மை விட்டு போகாது. உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு பண்ணிவிட்டார் என்றால் அவன் மறிக்கிற வரை அவனை விட்டு விலக நிறைவேற்றி காணித்தார். அதுதான் அவனை விட்டு கர்த்தர் கடைசி வரை, யோசுவா மறிக்கிற வரை யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். யோசுவா விட்டு விலகவே. மோசையோடு சொன்ன அந்த வார்த்தை தானே, மோசையோடு தான் கூட இருந்தார், மோசை விட்டு விலகவில்லை. அப்போ ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார் என்றால் அவர் வாக்கு மாற மாட்டார். உன்னை விட்டு விலக மாட்டார் என்றால் அவர் விலகவே மாட்டார். நீ விலகினாத்தான், நாம் விலகினாத்தான், நாம் விலகினால்தான் அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், விட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு அவரை விட்டு ஒரு நாளும் விலகாத நாம் அவரை விட்டே ஆக்கி அவரும் நாம் என்ன செய்து விடுவார், விட்டு விடுவார். ஆனால் தாவீது சாலமோன் சொல்லும் பொழுது, நீ அவரை விட்டுட்டேன்னு சொன்னார், அவன் நிரந்தரமாய் உன்னை விட்டு விடுவார். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அதே வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், உன்னை விட்டு விலக மாட்டேன். விலகாதவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம் அவரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை இந்த மாதம் முழுவதும் நாம் என்ன செய்ய வாழும் பொழுது நம்மை விட்டு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், விலகவே மாட்டார். ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாதவர் நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக சொல்லிட்டு உடைய பிரச்சனம் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார். உடைய வார்த்தை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார். உடைய சமூகம் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார். நீ எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார். அதுவே எங்கள் சபையோடு, சபைக்கு ஒவ்வொருவரோடு
கர்த்தரானது விலகாமல் இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா என்னை கர்த்தர் கர்த்தர் கரமானவரை கூட தேவ பிரசனம் தேவ கர்த்தரை வழி நடத்துகிறார். நீர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, நான் ஒரு நாள் விட்டு விலகாத வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொன்னேன். யாராவது ஒருத்தர் கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள், ஆவியில் ஏவப்பட்டவர்கள் நாம் ஜெயிப்போம்.